ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் கூபர்நெட்டிஸின் பேசிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். கூபர்நெட்டிஸ் என்னன்னு பார்க்க முதல்ல உங்களுக்கு வந்து டொக்கரை பற்றி ஒரு ஐடியா இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டொக்கர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா லைவ்ல லிங்க் கொடுக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. பேசிக்காக டொக்கர் கண்டெய்னரை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த கூபர்நெட்டிஸ் இருக்க போகுது. இப்போ நாங்கள் வந்து கூபர்நெட்டிஸ் என்னன்னு சொல்லி ஒரு சினாரியோட பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, அதை டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்து கண்டெய்னராக கன்வெர்ட் பண்ணி, அதாவது டொக்கர் கண்டெய்னராகவோ இல்லாட்டி போர்ட்மென்ட் கண்டெய்னராகவோ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கொள்றீங்க. ஸோ அந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண வருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டெய்னரை வந்து யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க எண்ணிக்கை வந்து கூடுது, அதாவது யூசர்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். பிகாஸ் ஒரே ஒரு கண்டெய்னர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதால் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி விடுவீங்க. அதாவது உங்களோட சர்வர் மிஷினில் வந்து இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப் பண்ணி சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண வர உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வரையிடும். ஸோ இதால் வந்து உங்களோட 2 கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர் வந்து கிராஷ் ஆகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு கொஞ்சம் டைம் அப்புறம் நோட்டீஸ் பண்ணுறீங்க. நோட்டீஸ் பண்ணி என்ன பிறகு அந்த கிராஷான கண்டெய்னர் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக அந்த யூசர்ஸும் வந்து போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஒரே ஒரு யூசர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கார். பட் உங்களோட சர்வர் மிஷினில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் ரன் ஆகுது தேவையில்லாமல். ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஒரு கண்டெய்னர் தான் அக்சஸ் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய யூசர்ஸ் வந்து வளமையாக வர யூசர்ஸை விட இன்னும் யூசர்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து அக்சஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கண்டெய்னர் எண்ணிக்கையை வந்து கூட்டுவீங்க, அதாவது உங்களோட கண்டெய்னரை வந்து ஸ்கேல் அப் பண்ணுவீங்க. ஸ்கேல் அப் பண்ணுற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான யூசர்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து அக்சஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு சர்வர் மிஷினை கிரியேட் பண்ணி புதுசாக வந்து கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவீங்க. எல்லாம் கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்மூத்தாக போகுது. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து யூசர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கணும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக 2 மிஷினில் வந்து 4 கண்டெய்னர் படி 8 கண்டெய்னர் ரன் பண்ணுறீங்க. இப்போ புதுசாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி எந்த சர்வர் மிஷின்ல வந்து போடுறான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். பிகாஸ் நீங்க வந்து புதுசா போடுற கண்டெய்னர் வந்து ஒரு மிஷின்ல போட்டீங்கன்னா அந்த மிஷின் வந்து ஹை லோடா இருக்கும், அதாவது ஹை யூஸா இருக்கும். மற்ற சர்வர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ யூஸா இருக்கும். ஸோ நீங்க வந்து சரியான ஒரு சர்வர் மிஷின்ல பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லாட் ஆஃப் டைம் எடுக்கும். ஸோ இந்த டைமர் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்காண்டி அதே நேரம் வந்து இந்த ப்ரொசஸை வந்து ஈஸியாக ஆக்குறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா கூபர்நெட்டிஸ் வந்து உள்ளுக்க வருது. அதாவது இந்த கூபர்நெட்டிஸ் என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டெய்னரை வந்து அக்சஸ் பண்ணுற யூசர்ஸ் கூடினா வந்து கூபர்நெட்டிஸ் வந்து ஓட்டோவாகவே ஒரு புதுசாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும், அதாவது ஸ்கேல் அப் பண்ணணும். அதே நேரம் வந்து யூசர்ஸ் வந்து குறைஞ்சா கூபர்நெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டோவை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணும், அதாவது உங்களோட கண்டெய்னர் எண்ணிக்கையை வந்து குறைக்கும், ஸ்டாப் பண்ணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நிறைய யூசர்ஸ் வந்து வந்திருந்தாங்கன்னா கூபர்நெட்டிஸ் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சர்வர் மிஷினை கிரியேட் பண்ணி கண்டெய்னரையும் வந்து கிரியேட் பண்ணி அசைன் பண்ணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கூபர்நெட்டிஸ் வந்து எந்த மிஷினில் வந்து கண்டெய்னர் அசைன் பண்ணணும், எந்த மிஷினில் வந்து ஹை லோடாக இருக்குது, எந்த மிஷினில் வந்து லோடாக இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவாக வந்து உங்களோட கண்டெய்னரை சரியான இடத்துல அசைன் பண்ணும். ஸோ இதால் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து நிறைய பேர் கண்காணிக்க வேண்டிய தேவையில்லை. எந்த சர்வரில் வந்து எந்த கண்டெய்னர் அசைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்து அதுவாகவே ஹேண்டில் பண்ணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கூபர்நெட்டிஸ்னா யூஸ். கூபர்நெட்டிஸை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கன்செப்ட்ல எடுத்தீங்கன்னா சுற்றி உள்ளாக எல்லாருமே மியூசிக் பிளே பண்ணிக்க, ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா நடுவுக்கு இருந்து எல்லாருமே கைட் பண்ணிட்டு இருப்பார். அதே சேம் விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த கூபர்நெட்டிஸும் செய்யும், அதாவது கண்டெய்னர்ஸை வந்து கைட் பண்ணிட்டு போகும். நீங்க வந்து கூபர்நெட்டிஸ் ஐக்கனை பார்த்தாலும் தெரியும், அது வந்து ஷிப்பின் ஸ்டியரிங் மாதிரி இருக்கும். அதே நேரம் வந்து டொக்கர் கண்டெய்னர் ஐக்கனை பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து கண்டெய்னர்ஸ் மாதிரி இருக்கும், கப்பல் ஷிப் வடிவில் இருக்கும். ஸோ அந்த ஷிப்பை வந்து கைட் பண்ணிட்டு போகிற டூல்லாம் பார்த்தீங்கன்னா கூபர்நெட்டிஸ். ஸோ இவ்வளவு தான் வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன் கூபர்நெட்டிஸ் என்னன்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கூபர்நெட்டிஸ் ஆர்கிடெக்சர் அதுகளை பற்றி பார்ப்போம். ஸோ இப்படியான இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.